ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ತದ್ವಪೂರ್ಣವಕಲಾಯ ಕೋಮಳಂ ಪ್ರೇಮದೋಹನಮಶೇಷಮೋಹನಂ ಬ್ರಹ್ಮತತ್ವಪರಚಿನ್ಮುದಾತ್ಮಕಂ வீக்ஷசம் முமுஹுரன்மஹம் ஸ்திரியஹ. ஸோ இங்கே வந்து கண்ணனோட வேணுகான வர்ணனம் எப்படி இருக்குது சொல்லி பட்டதிரி இதில் சொல்லறா. எப்படி இருக்காம்? துவத்வபுர் நவகலாய கோமளம். வப்புனா சரீரம். இங்கே கண்ணனோட சரீரத்தை பற்றி சொல்கிறா. எப்படி இருக்காம்? நவகலாய கோமளம். நவானா புதுசாக விரிஞ்சது, பூத்த புதிய பூ ஃப்ரெஷ்ஷாக பூத்து இருக்கும் இல்லையா, கலாய புஷ்பம் சொல்கிறான். காட்டிலலாம் நிறைய விளையப்பட்ட ஒரு பூ இது. இந்த கலாய புஷ்பம் எப்படி புதுசாக பூத்து இருக்கோ, புதுசாக பூத்தப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப மிருதுவாக கோமளமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோமளமாக இருக்கானாம் கண்ணன். பிரேமதோகனம் அசேஷ மோகனம். பிரேமையே கடைஞ்சு எடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிரேமையாக இருக்கானாம் பார்க்குறதுக்கு. அந்த அப்படி பிரேமையாக இருக்கிறதுனால என்ன ஆகுது? ஒருத்தரையும் விடாமல் மோகிக்கிறதான் இல்லையா. ஒன்று அழகுன்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணுமே, மோகிக்கிறதுனா அட்ராக்டு. ஸோ அந்த பிரேமையால் கடைஞ்சி எடுத்த கண்ணனை பார்த்தா யாருக்கும் அந்த அட்ராக்ட் ஆகாதுக்கு இருக்க முடியலை, விடாமல் மோகிக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கண்ணன் பிரம்ம தத்துவ பர சின்முதாத்மகம். பிரம்ம தத்துவத்தோட, பிரம்ம தத்துவம்னா சுகம் சாந்தி எல்லாம் கொடுக்கப்பட்டவன். ஸோ சுகத்தையும் சாந்தியும் நம்மளுக்கு கிடைச்சாச்சுன்னா வேற ஒன்றுமே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பிரம்ம தத்துவத்தோட கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபமான பகவான் எப்படி இருக்கா? சாந்தி ஸ்வரூபமாக இருக்கலாம். வப்புனா உடம்பு. அந்த மாதிரி உடம்பை பார்த்துருக்கா. யார் பார்க்குறாங்க? வீக்ஷா. வீக்ஷானா பார்க்குறா. யாருங்க? கோபிகள். கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் பிரதிநித்தியம் பார்க்குறாளாம். இந்த கண்ணனை பிரதிநித்தியம் பார்க்கறதுனால அப்படியே மயங்கி போயிடுறாளாம். அதில் அட்ராக்ஷன் ஆகிடுறாவா. அப்படியே அந்த உடம்பை பார்த்து அത്ര அழகான கோமளமான மிருதுவான புதுசாக விரிஞ்ச புஷ்பம் மாதிரி இருக்கிற கண்ணன் பிரேமையே நிறைச்சி வச்சுருக்கானா தன்னோட சரீரத்தில். அந்த மாதிரி பிரேமஸ்வரூபமாக இருக்கிற கண்ணன் பிரம்ம தத்துவத்தோடு கூடியிருக்கான். அந்த உடலை பார்த்த கோபிகள் தினநித்தியம் பார்க்குறான். அதனால் மயங்கி போயிடுறாளாம் கண்ணனை பார்த்த கோபி ஸ்திரீகள். மன்மதோன்மதித மானசாக்ரமாத் தத்விலோகனரதாஸ்ததஸ்ததஹ கோபிகாஸ்தவன சேஹிரே ஹரே கானனோபகதிமப்யஹர்முகே. மன்மதோன் மதித மானசா கிரமாத். இங்கே என்ன சொல்கிறா? ஹே ஹரே, ஹரே ஹே. ஹரேனா கிருஷ்ணன். ஏ ஹரி, மன்மதனால, ஓகே, மன்மதனால கடையப்பட்ட மனசுள்ளவன். மன்மதோன் மதித மானசா கிரமாத்து. மன்மதன் மனசை கடையிறதுன்னா என்னது? நம்ம மனசில் விகாரங்கள் உண்டாகிறது. ஓகே, ஸோ அந்த கோபிகா ஸ்திரீகளோட மனசில் விகாரம் உண்டார்தான். ஸோ மன்மதன் கடைஞ்ச மனசுள்ளவா ஆன அந்த கோபிகா ஸ்திரீகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு என்ன தோணுறதாம்? கிருஷ்ணனை எப்படியாவது நம்ம பார்க்கணும்னு அந்த அவனோட எப்போதும் இருப்பாளாம். கிருஷ்ணனை பிரியறதுக்கே மனசாரதில்லை. ஸோ இங்கே என்ன சொல்கிறா? தினம் ஆரம்பிக்கிறது இல்லையா. கார்த்தால ஆரம்பித்தா கிருஷ்ணனோட கார்த்தால வேலை என்னது? மாடெல்லாம் காட்டு கொண்டு போய் மேய்க்கிற வேலை. போனால் சாயங்காலம் தான் கிருஷ்ணன் வருவன். ஸோ அந்த செப்பரேஷன் கூட அவளால் தாங்க முடியறது இல்லையா. அந்த டியூரேஷன் கார்த்தாலேருந்து சாயங்காலம் கிருஷ்ணன் வரது வர உள்ள அந்த செப்பரேஷன் அவளால் தாங்க முடியறதில்லை சொல்லி பட்டதிரி சொல்கிறான். ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னா, நிஜமான பக்தன், ஒரு பக்தன் நிஜமாக கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு நிமிஷம் கூடி பகவானை விட்டு இருக்க முடியாது சொல்லி சொல்கிறான். அப்படி இருக்கிறது என்னாகுமாம்? அவளுக்கு மனசில் ரொம்ப கஷ்டம் தோணுமா. ஐயோ, நம்மளுக்கு பகவானை பார்க்க முடியலையே சொல்லி அந்த வேதனை. ஸோ அந்த மாதிரி வேதனையை அந்த கோபிகா ஸ்திரீகள் கார்த்தாலேருந்து அந்த கிருஷ்ணன் ரிட்டர்ன் வர உள்ள சமயம் வர அந்த வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாளாம். அதனால கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்லி அந்த ஆவலோட காத்துட்டு இருப்பா சொல்லி சொல்கிறாங்க. நிர்கதே பவதி தத்த திருஷ்டயः त्वद्गतेन मनसा मृगेक्षणाः वेणुनादमुपकर्ण्य दूरतः त्वद्विलासकथयाभिरेमिरे. निर्गते भवति दत्तदृष्टयः त्वद्गतेन मनसा मृगेक्षणाः. ஸோ கண்ணன் வந்து மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு எடுத்துன்னு கிளம்பி விடுறா இல்லையா கார்த்தால. ஸோ நீ வழியில் கிளம்பின வேளையில் கோபிகா ஸ்ரீகள் என்ன பண்ணுறாளாம்? நீ போகிறது வர, கண்ணு மறையிற வர கிருஷ்ணனே நின்று பார்த்துட்டு இருப்பாளாம். தூரம் போக அந்த கண்ணுக்குலேருந்து நம்ம திருஷ்டிலேருந்து பார்வையிலேருந்து மறைஞ்ச பின்னதான் அவன் ஆற்றுக்குள்ளே போவான். ஸோ கண் பார்வை எங்கே வர எத்துறது அது வர பார்த்துட்டே இருப்பாளாம். எப்படி தவா? மிருகேக்ஷனாக. மிருகேக்ஷனா மான் விழி உள்ளவா சொல்லி. மான் மாதிரி இருக்குமா கண்ணை வாழ்க்கையில், நல்ல பெரிய கண்ணு. ஸோ மான் விழி போல இருக்கிற அந்த கோபஸ்திரீகள் ஒன்னே நினைச்சுட்டு இருக்கா. நீ போன பின்னே
அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வேணுநாதம் உபகர்ணிய தூரத்தா, கண்ணன் வந்து காட்டுக்கு போயாச்சு, காட்டுக்கு வந்து கிட்டக்கையில தூரம். ஸோ தூரம் போயிட்டு அங்கே காட்டில் என்ன பண்ணுறான், தன்னோட வேணுவை எடுத்து அதை வாசிக்கிறான். ஸோ இந்த வேணு கானத்தை இவா கேட்குற தூரத்திலேயே அந்த காற்றுல அந்த வேணுநாதம் வந்து இந்த கோபிகாஸ்ரீகள் இருக்கிற விரஜபூமி வரை கேட்குறதாம். ஸோ அந்த பாட்டோட சத்தத்தை, வேணுநாதத்தோட சத்தத்தை கேட்ட கோபிகள் எல்லாம் உன்னை பற்றியே பேசுகிறா. நீ என்னெல்லாம் சேஷ்டை பண்ணினாய், இப்படி விளையாடினான் கண்ணன், நீ கண்ணன் என்னை பார்த்து இதை சொன்னான், இப்படி சிரிச்சான், அப்படி கண்ணன் பண்ணின சேஷ்டையை பற்றி எல்லாம் பேசுகிறாளாம். நீ பண்ணின விலாசங்கள்னா விளையாட்டு, இன்னெல்லாம் விளையாட்டு விளையாடினான் அவள் கூட அதெல்லாம் நினச்சி பேசி பேசி அவளே சந்தோஷப்படுவாளாம் கிருஷ்ணன் திரும்பி வரது வர. ஸோ இந்த மாதிரி அவள் தினநித்தியம் இப்படி பண்ணிட்டு இருக்கா. கானனாந்தமிதவான் பவானபி ஸ்னிக்தபாதபதலே மனோரமே व्यत्यया कलितपादमास्थितः प्रत्यपूरयत வேணுநாலிகாம். கண்ணன் வந்து இப்போது வேணுநாதம் எங்கே பண்ணுறான்னு சொல்லி அந்த இடத்த பற்றி சொல்கிறா. காட்டுக்குள்ளே கண்ணன் போயாச்சு, அங்கே அந்த மரத்துக்கு கீழே எப்படி இருக்கா, அந்த அந்த வாத்தாவரணம் எப்படி இருக்குன்னா காயாத பச்சை மரமாக இருக்காம். நல்லா பச்சை பசுக்க இருக்குது, நல்ல பெரிய மரம், அதனால ஜில்லுன்னு காற்று வருதுங்க. அந்த மரத்துக்கு கீழே வந்து நல்ல க்ரீனரியாக இருக்குது, புல்லெல்லாம் வளர்ந்து ரொம்ப தணுத்த காற்றோட நல்ல ஷேடோ கொடுக்குறதாம். அந்த மீன்ஸ் பெரிய மரமாக இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே தான் ரொம்ப மனோகரமாக பூத்து குலுங்கிறதாம் அந்த மரம். அந்த மாதிரி மரத்துக்கு கீழே தான் கண்ணன் நின்றுட்டு இருக்கான். அந்த மரத்துக்கு கீழே நின்ன கண்ணன் எப்படி இருக்கானாம், தன்னோட காலை வெத்தியா கலித்த பாதமாஸ்திதா, பாதத்தை ரெண்டு காலையும் வந்து க்ராஸாக வச்சுருக்கான். பார்த்துருப்பீங்களே கிருஷ்ணன் எப்படி வேணுகானதம் பண்ணுறத, அந்த பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டாக போட்டு எக்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி காலை திருப்பி வச்சுட்டு நின்றுண்டு என்ன பண்ணுறான்னா பிரத்யபூரயத்தை வேணுநாலிகாம், தன்னோட வேணுவை எடுத்து அந்த வேணுவை வாசிக்கிறானாம். அந்த மாதிரி மனோகரமான அந்த மரத்துக்கு கீழே நின்றுண்டு நல்ல ஒரு சுகமான ஒரு ராகத்தை கண்ணன் வாசிக்கிறான். அது இவளுக்கு கேட்டுருக்கு இந்த விரஜபூமியில். மாரபாணதுத கேச்சரீகுலம் நிர்விகார பசு பக்ஷி மண்டலம் திராவணம் சதிருஷதாமபி பிரபோ தாவகம் வியஜனி வேணு கூஜிதம். மாரபாணதுத கேச்சரி குலம். மாரபாணதுதன்னா இங்கே வந்து பகவான் வாசித்த வேணுநாதத்தோட சப்தம் எப்படி இருக்குது சொல்லி சொல்கிறா. எப்படி இருக்கோம்னா மாரபாணதுத கேச்சரி குலம், மன்மதனோட பானத்தால் அடிக்கப்பட்ட, கேச்சரின்னா அப்சர ஸ்திரீகள். ஓகே, கேனா ஆகாசத்தில் இருக்கப்பட்டவாறு அப்சரர்கள். ஸோ அப்சர ஸ்திரீகளெல்லாம் அதெல்லாம் அதுக்கே பசு பக்ஷி மண்டலம். அப்சர ஸ்திரீகளும் பசுக்கள் பட்சிகள் எல்லாரும் எப்படி இருக்கலாம், நிர்விகாரம், ஒரு விகாரமும் இல்லை அவளுக்கு, ஒரு அணக்கமும் இல்லாதக்கு அப்படியே நிற்கிறாளாம் அந்த வேணுவோட சப்தத்தை கேட்டுவிட்டு. ஸோ அந்த மாதிரி வேணுவை வாசிக்கிறா. ஹே பிரபோ தாவகம் வெஜினி வேணு பூஜிதம். ஸோ அந்த வேணுநாதத்தால் இவ மாத்திரம் அப்படி நிர்விகாரமாக இல்லையாம், கல்லு கூடி கரையிறா மாதிரி இருக்கான், கல்லு கூடி கரைஞ்சு போயிடுமா. அந்த மாதிரி ரொம்ப மதுரமான ஒரு குரலில் அவர் வேணுவை வாசிக்கிறார். வேணுரந்திரதரலாங்குலீதளம் தால சஞ்சலித பாத பல்லவம் தஸ்திதம் தவ பரோக்ஷமப்யஹோ சம்விசிந்த்ய முமுஹுர்ரஜாங்கனாஹ. வேணுரந்திர தரலாங்குலீதளம் பால சஞ்சலித பாத பல்லவம். ஸோ ரெண்டு கையால் வேணும்னா அந்த ஃப்ளூட்டு, அந்த குழலை கையில் பிடிச்சுன்னு இருக்கா. ஸோ அதில் ரந்திரம்னா அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா, வேணுவில் ஓட்டை இருக்குமே. ஸோ அதில் மெதுவாக தன்னோட கை விரலால் ஆற்றாளாம், ஒரு ஓட்டையில் போடுறது இன்னொரு ஓட்டையில் எடுக்கிற இந்த மாதிரி, அப்போ தான் இந்த ஸ்வரம் வரும். அப்படி ரெண்டு கையாலும் பிடிச்சுன்னு வேணு ரந்திரத்தில் கையை நீக்கிண்டே இருக்கா. அப்போ ஒரு தாளம் வேணுமே இல்லையா, தாளம் போடுறதுக்கு கை இப்போ இல்லை, ரெண்டு கையும் வேணுவை பிடிச்சிருந்ததுனால தன்னோட மிருதுவான பாதத்தால் தாள சஞ்சலித்த பாத பல்லவம், அழகான தாமரை மாதிரி இருக்கிற அந்த பாதத்தால் தளிர் மாதிரி இருக்கான் பாதம், அந்த பாதத்தால் டேப் பண்ணுறா, அதுதான் தாளம் போடுறா. ஸோ அந்த மாதிரி போடுறா. ஸோ இவா எதிர்க்க இல்லாட்டாலும் இந்த ரெண்டு கையும் பகவான் வேணுவால் பிடிச்சுட்டு இருக்கா, தன்னோட மிருதுவான பாதத்தால் தாளம் போட்டுன்னு இருக்கா. அப்படி உள்ள வேணு சத்தத்தை கேட்டே இந்த கோபஸ்திரீகள்லாம் மயங்கராளாம். அത്ര மதுரமாக இருக்காம் அந்த வேணுநாதம் அவளுக்கு காதுக்கு கேட்கறதுக்கு. நிர்விஷங்க பவதங்கதர்ஷினீஹி கேச்சரி खगमृगान् पशूनपि त्वत्पद प्रणयि काननं च ताः धन्य धन्यमिति नन्वमानयन्. निर्विशङ्क भवदङ्गदर्शिनीः खेचरि
खगமிருகான் பசூனபி. ஸோ கோபிகா ஸ்திரீகள்லாம் நினைக்கிறாளாம். என்ன நினைக்கிறாவா இங்கே? ஸோ இவா வந்து விரஜபூமியில் இருக்கா, கண்ணன் இருக்கிறது தூரமாக இருக்கிற காட்டில். ஸோ காட்டில் கண்ணன் வாசிக்கிறத இவா கேட்குறா. அப்போ அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா? அங்கேருந்து எந்த விதமான சங்கை இல்லாமல் யாராவது என்ன சொல்லுவாளா அது ஒன்றும் நினைக்காதக்கு, எந்த பயமும் இல்லாதக்கு யார் பார்த்துட்டு இருக்கா? கேச்சரின்னா அப்சர ஸ்திரீகள். அவள் எங்கே ஆகாசத்துலேருந்து அப்சர ஸ்திரீகள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் கீழே கண்ணன் இந்த வேணுவை வாசிக்கிறது. அதே மாதிரி பசு பக்ஷி மண்டலங்கள், பசுக்கள் பட்சிகள் எல்லாம் அங்கேயே நின்றுட்டு டைரெக்டாக லைவாக கிருஷ்ணனோட அந்த வேணுநாதத்தை பார்த்துட்டு இருக்கா. எந்த சங்கோச்சமும் அவளுக்கு இல்லை, எந்த பயமும் இல்லை. யாரா பார்க்குறாளா கூட அவள் நினைக்கிறது இல்லையா, தமிழில் பேசிக்கிறா கோபஸ்ரீகள்லாம். ஸோ இவாளெல்லாம் தன்யா, இவாளெல்லாம் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கா இல்லையா, எத்தனை பாக்கியம் இந்த யார் அப்சர ஸ்திரீகள் பண்ணியிருக்கா சொல்லி தமிழில் பேசிக்கிறாளாம் கோபிகா ஸ்திரீகள். ஸோ கண்ணனோட காலடி பட்டதுனால அந்த வனமும் எத்தனை தன்யமாச்சுன்னு இன்னொரு ஸ்திரீ சொல்கிறா. ஸோ இந்த மிருகங்களும் தன்யமாயிருக்கு, பட்சிகளுக்கும் பாக்கியம் பண்ணியிருக்கு, அப்சர ஸ்திரீகளும் பாக்கியம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி கண்ணனோட கால் பட்ட அந்த காட்டு அந்த வனம் கூட எத்தனை தன்யம் பண்ணியிருக்கு. நம்ம இத்தனை தூரத்தில் நின்று பார்க்குறோமே, அவள் டைரெக்டாக பார்க்குறாளே சொல்லி கோபஸ்ரீகளாக நினைக்கிறாளாம் இங்கே. ஆபிபேயமதராமிருதம் கதா வேணுபுக்தர சசேஷமே கதா தூரதோ பத கிருதம் துராஷயேதி ஆகுலா முஹுரிமா சமாமுஹன். ஆபிபேய மதராமிருதம் கதா வேணுபுக்தரசம் சேஷமே கதா. ஸோ கோபிகள் எல்லாம் நினைக்கிறாளாம் கண்ணன் ஊதப்பட்ட அந்த வேணு எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்குன்னு. ஏன்னா எப்போதும் அந்த அதரத்தை ஒட்டிகிட்டே இருக்கு இல்லையா, அவரோட லிப்ஸை டச் பண்ணிகிட்டே இருக்கு அந்த வேணு, அந்த ஃப்ளூட்டு. ஸோ அதனால் அது எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறான். ஸோ கண்ணனோட அந்த அதராமிருத்தம் எப்படித்தது, பகவானோட அதராமிருத்தம்னா சாதாவாது எப்படித்தது சொல்லி சொல்கிறான். அந்த வேணு வந்து அதராமிருதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். எப்போதும் அந்த லிப்ஸு கூட ஒட்டின்னு இருக்கிறதுனால அது வந்து அந்த அதராமிருத்தத்தை வேணு அனுபவிக்கிறதாம். ஸோ மிச்சம் ஏதாவது அது அதராமிருத்தம் இருந்தா இங்கே சொல்கிறா சேஷனா கொஞ்சம் ஏதாவது பாக்கி இருந்தா அந்த அமிர்தத்தை எப்படாவது நம்மளுக்கு அனுபவிக்க முடியுமோ அப்படின்னு அவன் நினைக்கிறாளாம். நான் எப்போதும் வேணுதான் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுன்னு இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது மிச்சம் கிடைக்குமோ சொல்லி நினைக்கிறா. ஸோ நம்மளால் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவளே சொல்கிறா தூரத்தோ பத கிருத்தம் துராஷயேத்தி. ஐயோ விட்டுடு, ஒரு கோபிகள் பேசிக்கிறா, நம்மளுக்கெல்லாம் எங்கே அந்த பாக்கியம், இதெல்லாம் ரொம்ப தூரம் நினைக்கப்பட்ட விஷயம், நம்மளாலெல்லாம் முடியாது, இந்த விஷயம் சாதிக்குமா, நம்மளுக்கு அந்த அமிர்தரசம் கிடைக்குமா, விட்டுடு அப்படின்னு சொல்லி துராஷ ஏப்பினா ரொம்ப க்ரீடினஸ் நம்மளுக்கு படாது, அதனால கிருஷ்ணனை பார்க்கலாம், அவனை என்ஜாய் பண்ணலாம் போரும்னு நினைக்கிறான். ஸோ கிருஷ்ணனோட அதராமிருதம் எப்போதுமே வேணுவுக்கு தான் கிடைக்கிறதே தவிர நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப தூரத்தோடு திங்கிங், அது நம்மளால் திங்க் பண்ண முடியலை, அதை ரொம்ப நம்ம க்ரீடியாக நினச்சி ஆசையும் படக்கூடாது, விட்டு விடலான்னு சொல்லி நினைக்கிறா கோபஸ்திரீகள் எல்லாம். பிரத்யஹம் ச புனரித்தமங்கனாஹ சித்தயோ நிஜனிதாதனுக்ரஹாத் பத்தராகவிவசாஸ்த்வயி பிரபோ நித்யமாபுரிஹ கிருத்ய மூடதாம். பிரத்யஹம் ச புனரித்தமங்கனாஹ சித்தயோனி ஜனிதாத் அனுக்ரஹாத். ஸோ ஹே பகவானே குருவாயூரப்பா, ஒரு நாளும் இந்த கோபிகள் ஒன்னே நினைச்சுட்டு இருக்கா, மற்ற உலகத்தில் உள்ள பாக்கி எல்லா விஷயத்த மறந்துடுறாளாம். எப்போதும் கண்ணன் கண்ணன் கண்ணன், அவனோட வேணுகானம், அவனோட கோமலமான சரீரம், அவனோட சேஷ்டைகள், அவனோட லீலைகள், அவனோட விலாசங்கள், இதை பற்றியே தான் அவன் நினைக்கிறாளே தவிர பாக்கி உள்ளதெல்லாம் மறந்துடுறாளாம். ஸோ உங்ககிட்ட மாத்திரம்தான் அட்டாச்சாக இருந்து பாக்கி எல்லா விஷயத்துலையும் டிட்டாச் ஆகிடுறாவா சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஸோ இதுவும் அவளுக்கு என்னவாக்கும், அனுகிரகாத்து ஜனிதாத் அனுகிரகாத்து. யாரோட அனுகிரகம், மன்மதனோட அனுகிரகமாக தான் இருக்கும் இதுவும். ஏன்னா மன்மதன் மனசுக்குள்ளே பூந்தா தான் நம்ம மனசில் விகாரங்கள் வருது. ஸோ மன்மதன் இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு தோணுறது இவாளுக்கெல்லாம். அதனால தான் உங்ககிட்ட அனுராகன்னா பகவான்கிட்ட எப்போதும் ஸ்னேகம், உங்கள்கிட்ட ஸ்னேகத்தோடையும் அவள் தன்னோட வசத்திலே இல்லை, அவளோட கண்ட்ரோல் அவள் இல்லை. அவள்லாம் கல்யாணமானமா, ஆத்துக்காரா, மாமியார் மாமனார் குழந்தைலாம் இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கணும் அவளுக்கு தோணுறது இல்லை. அவள் தன்னோட வசத்திலே இல்லையா, அதை விட்டுவிட்டு அவள் என்ன பண்ணுறா, ஒன்றையே நினச்சின்னு இருக்கா, உங்ககிட்ட அட்டாச்மெண்ட் வச்சுட்டு உலக விஷயத்தில் டிட்டாச்சாக இருக்கா சொல்லி இங்கே சொல்லி இவர் பட்டதிரி சொல்கிறான். அந்த மாதிரி அவள் அந்த கோபஸ்ரீகள்னா பக்தி பிரேமையெல்லாம் அவள்கிட்ட தான் கற்றுக்கணும் நம்ம. ஸோ கோபஸ்ரீனா வரும் பிரேமையால் உண்டாவனாக தான் அவெல்லாம், பிரேமை நிறைஞ்சவா தான் கோபஸ்ரீகள். இங்கே ராகஸ்தாவஜ்ஜாயதே ஹி ஸ்வபாவாத் மோக்ஷோபாயோ யத்னதஸ்யான்னவா ஸ்யாத் தாசாம் த்வேகம் தத்வயம் லப்தமாசீத் பாக்யம் பாக்யம் பாஹி மாம்
मारुतेश रागस्तावज्जायते हि स्वभावात् मोक्षोपायो यत्नतस्यान्न वास्यात्. हे प्रभु குருவாயூரப்பா, மனுஷனுக்கு வந்து பிரகிருத்தியாவே பை நேச்சராகவே நம்மளுக்கு சுபாவமாக என்னது இருக்குது, அனுராகம் சொல்கிறது வளர்ந்து. அனுராகம்னா என்னது, ஆசை வளர்ந்துட்டே இருக்குது இல்லையா, நம்மளுக்கு ஆசை நெவர் எண்டிங், அது இது ஆசைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அனுராகம் வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஸோ ஒருத்தரை பார்த்த அனுராகம், பிரேமை, ஸ்னேகம் எல்லாம் நம்மளுக்கு இல்லையா, ஒருத்தரை பார்த்தா பிடிக்கிறது, ஒரு சாதனத்தை பார்த்தா பிடிக்கிறது, அதில் ஸ்னேகம் காட்டுறோம், இந்த மாதிரி அது பை நேச்சராகவே நம்மளுக்கு வருது. ஆனால் மோட்சத்துக்குள்ள உபாயம் எத்தனை பண்ணினாலும், எத்தனை நம்ம ட்ரை பண்ணினாலும் அது கிடைக்கிறது கஷ்டம். சிலவாளுக்கு கிடைச்சி விடுறது, சிலவாளுக்கு கிடைக்கிறல, அதுக்கு ரொம்ப சமயமாகுது இல்லையா. மோட்சம் கிடைக்கணும்னா அது ஈஸி கிடையாது. அதனால சிலவாளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது, சிலவாளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே தாசாம் தேக்கம் தத்வயம் லப்தம் ஆசீத்து. இந்த கோபஸ்ரீகள்லாம் எப்படி அவளுக்கு ரெண்டுமே கிடைச்சிருக்கு. பகவான்கிட்ட உள்ள அனுராகம், உன்னோட அனுராகம்னா உங்ககிட்ட ஸ்னேகமும் கிடைச்சிருக்கு அவளுக்கு, அதே மாதிரி ஈஸியாக மோட்சமும் கிடைச்சி விடுறது. ஏன்னா உங்ககிட்ட லீனமாயிடுறாவா. அதனால எத்தனை பாக்யசாலிகள் அந்த கோபஸ்ரீகள். அந்த மாதிரி உள்ள பகவானை, அப்பேற்பட்ட குருவாயூரப்பா நீ என்னையும் காப்பாத்து. கோபிகளை எப்படி நீ அவளுக்கு பாக்கியத்தை கொடுத்தாய், அந்த மாதிரி என்னையும் நீ இந்த வியாதியிலேருந்து காப்பாற்றி விடு மாருதேஷா சொல்லி பட்டதிரி தன்னோட வியாதியை மாற்றுறதுக்கு வேண்டி கேட்டுக்கிறா. இங்கே நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.